எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹேர் ஸ்பா கிளாஸ்க்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ ஹேர் வாஷ் ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டுடலாம். ஹேர் வாஷ் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது தண்ணி அடிக்கக்கூடாது. ஸோ நல்லா ஸ்கேல்ப் எல்லாமே மசாஜ் பண்ணணும். எப்படி இருக்குடா, ஈஸியாக இருக்கா இல்லை கற்றுக்கிட்டியா? மேம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் பண்ணும்போது ஈஸியாக தான் மேம் இருக்குது. ஏன்னா ஹேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். ஸோ அதை எப்படி வாஷ் பண்ணுறோம், கிளைண்ட்டை நம்ம எப்படி பேம்பர் பண்ணுறோங்கிறது ஹேர் கட்டில் இருக்குது, ஸ்பாவில் இருக்குது, ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங், இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டடாக என்ன வந்தாலுமே இருக்குது. ஸோ ஒருத்தராக ஹேர் வாஷ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க ஸ்பா மசாஜ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் இப்போது ஆல்ரெடி டம்மியில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஹேர் ஸ்பா முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? ஸோ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போது? க்ரீம் அப்ளை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிட்டு பண்ணுறீங்க. ஓகே, ஹேர் ஸ்பாக்கு ரெடியா? ரெடி தான் மேம். புரியுது. நேற்றே ஆயில் மசாஜ் பண்ணப்போவே மசாஜ் ஈஸியாக இருந்ததா? ஆமா, ஈஸி தான் மேம் இருந்துச்சு. ஸோ ஸ்பா முடிங்க. ஸோ இவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரைனிங்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு வீடியோ பார்த்துடலாம்.